வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 25ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். 16 மசோதாக்கள் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டம். வளர்ச்சியின் பாதையில் செல்ல ஜனநாயகத்தையும் மனித நேயத்தையும் முதன்மையாக கொண்டு பயணிக்க வேண்டும். பிரதமர் மோடி பேச்சு. நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, வானிலை மையம் எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியில் சேர்க்கப்பட்ட 40 லட்சம் போலி கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் நீக்கம். அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. கொத்தடிமை தொழிலாளர்கள் கடத்தப்படுவதை தடுக்க ஒன்றிய அரசு திட்டம் வகுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச சட்டத்தை பின்பற்றினால் மட்டுமே உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வக்பு திருத்த மசோதா உள்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு பட்டியலிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 16 மசோதாக்கள் மட்டுமின்றி 2024-25ஆம் ஆண்டுக்கான முதல் கட்ட துணை மானிய கோரிக்கைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. வக்பு திருத்த மசோதா உள்ளிட்ட 8 பிற மசோதாக்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவையில் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக வக்பு திருத்த மசோதா மக்களவையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இக்குழுவின் அறிக்கை குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்துக்குள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு ஜனநாயகத்தை காட்டிலும் சிறந்த மார்க்கம் எதுவும் இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நைஜீரியா, பிரேசில் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து இறுதியாக தென் அமெரிக்க நாடான கயனாவுக்கு பிரதமர் மோடி சென்றார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவும் கயனாவும் ஜனநாயகத்தை பெயரளவில் மட்டுமல்லாமல் தங்களது டிஎன்ஏவாக கொண்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியின் பாதையில் செல்ல ஜனநாயகத்தையும் மனித நேயத்தையும் முதன்மையாக கொண்டு பயணிக்க வேண்டும் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இரு நாடுகளும் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிமைத்தனத்தை எதிர்கொண்டதாக கூறினார். மேலும் உலக அளவில் இந்தியாவும் கயனாவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் தெற்கு அந்தமானை ஒட்டி உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 26ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் சேர்க்கப்பட்ட 40 லட்சம் போலி கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு விற்பனை சங்கம், ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தலைமையகம், மங்களம் பதனிடும் அழகு மற்றும் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆகியவற்றில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் திண்டல் மலை நகர கூட்டுறவு சங்கத்தில் 2171 பயனாளிகளுக்கு 25.5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கடனுதவிகள் 4 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் பல போலி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அத்தகைய 40 லட்சம் உறுப்பினர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காலத்தில் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த தேர்தல்கள் எல்லாம் போலி அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் பேர்கிட்ட போலியான உறுப்பினர்கள் என்று கண்டறியப்பட்டு அவற்றையெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ மேலும் நீக்கியவர்களில் கூட அவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டைகளை அதோடு இணைக்கணும் என்று சொல்லி அந்த பணி நடந்து வருகிறது. இதுவரை 60%, 65% நபர்கள் தான் ஆதார் அட்டையும் இதில் இணைச்சு பண்ணுறாங்க. ஆக முறையான போலி உறுப்பினர்கள் இல்லாத
ஒரு பட்டியலை தயார் செய்து அதன் பிறகு தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை கேட்டு கொத்தடிமை தொழிலாளர்கள் கடத்தப்படுவதை தடுக்க ஒன்றிய அரசு திட்டம் வகுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொத்தடிமை தொழிலாளர்களாக கடத்தப்படுவோரின் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்த கோரி மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மீட்கப்படும் கொத்தடிமை தொழிலாளர்களில் பெரும்பாலானோருக்கு உடனடியாக நிதியுதவி வழங்கப்படுவதில்லை என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 5264 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதையும் அவர்களில் 1101 பேருக்கு மட்டுமே உடனடியாக நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதையும் மனுதாரர் குறிப்பிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் கொத்தடிமைகளாக இவ்வளவு பேர் இருந்தது அச்சமூட்டுவதாக கூறினார். மேலும் சில நேரங்களில் அண்டை மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்படும் சிறார்கள் அங்கு கொத்தடிமைகளாக பணியாற்ற கட்டாயப்படுத்துகின்றனர் என்றும் வருத்தம் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்து வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். சர்வதேச சட்டத்தை கடைபிடித்தால் மட்டுமே உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் அமைப்பின் 11வது பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோஸில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய ராஜ்நாத் சிங், எல்லை தகராறு போன்ற உலகளாவிய சவால்களை தீர்ப்பதில் அமைதியான பேச்சுவார்த்தையையே இந்தியா விரும்புகிறது என தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டத்தை அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து நியூசிலாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஜூடித் காலின்ஸை சந்தித்த அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக ஒன்றிய உயர்கல்வித்துறை முன்னாள் செயலர் K. சஞ்சய் மூர்த்தி வியாழக்கிழமை பதவியேற்றார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் பொங்கல் பண்டிகைக்கு திறக்க திட்டமிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, பேருந்து நிலைய பணிகள் அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு திறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளதால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளதாக நேரு தெரிவித்தார். இதை திறப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை இன்னும் மாண்பு முதல்வரிடம் இங்கு பணிகள் எப்போது முடியும், எனவே தேதி கேட்க வேண்டிய தேதி கேட்டு பொங்கல் நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லி டிசம்பர் 31க்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் வாரந்தோறும் அதனுடைய மீட்டிங் நடத்திட்டு டிசம்பர் 31க்குள்ள முடிக்கிறேன்னு இருக்காங்க. மேற்கொண்டு 15-20 நாள் போனால் கூட பொங்கல் கழித்தோன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். கயானாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் பேட்டை பரிசாக அளித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இறுதியாக கயானா நாட்டுக்கு சென்ற அவர் அதிபர் முகமது இர்பான் அலி மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் அணி வீரர்களை சந்தித்து பேசினார். அப்போது வீரர்கள் இணைந்து பிரதமர் மோடிக்கு கிரிக்கெட் பேட்டை பரிசாக அளித்தனர். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் உறவு ஆழமானது மற்றும் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னணி கிரிக்கெட் வீரர்களுடன் நடைபெற்ற மகிழ்ச்சியான உரையாடல் இரு நாடுகளுக்கிடையான நெருக்கமான உறவை வலுப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில் பரிமாறப்பட்ட வெஜிடபிள் பிரியாணியில் உயிரிழந்த பூரான் கிடந்ததாக மதுரையைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த இளையராஜா மற்றும் அவரது நண்பர்கள் பணி நிமித்தமாக சென்னை வந்துள்ளனர்.
இரவு உணவிற்காக சென்னை அண்ணா சாலையில் செயல்படும் தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில் சாப்பிட சென்றுள்ளனர். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட கேட்ட நிலையில் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட உணவில் பூரான் இருந்ததாக கூறப்படுகிறது. பூரானை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்ட நிலையில் அவர்கள் தவறு நடந்துவிட்டது, அதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளையராஜா காவல் அவசர எண் 100க்கு அழைத்து புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டனர். சமீப காலமாக ஹோட்டல்களில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவம் பொதுமக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அக்கரைப்பேட்டை மீனவர் படகிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த அழகிரிசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நேற்று கோடியக்கரை அருகே 20 நாட்கள் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அக்கரைப்பேட்டை டாடா நகரைச் சேர்ந்த மீனவர் பால்ராஜ் படகிலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மீனவர்கள் பால்ராஜை மீட்டு உடனடியாக கரை திரும்பி ஓரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு அவசர கால ஊர்தி மூலம் கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடற்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே 2 குளங்களில் சாக்கடை கழிவுநீர் மருத்துவ கழிவுகள் கலந்து மாசடைந்து வருவதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது மூப்பன்பட்டி கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களில் நெல் மற்றும் கத்திரிக்காய் என்பது பிரதான பயிராக இருந்து வருகிறது. இந்த விவசாய பணிகளுக்கு இந்த கிராமத்தின் முன்பகுதியில் அமைந்துள்ள 2 குளங்கள் சரியான பராமரிப்பு இல்லை என்பதால் அமளி செடிகள் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதனால் மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காத நிலை இருப்பதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் என்றால் கோவில்பட்டி நகரில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர் அனைத்தும் இந்த 2 குளங்களில் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி மாசடைந்து வருகிறது. எனவே குளங்களில் படர்ந்து விரிந்து காணப்படும் அமளை செடிகளை அகற்ற வேண்டும். கோவில்பட்டி நகர் பகுதியில் இருந்து சாக்கடை கழிவுநீர் கலக்காமல் இருக்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மூப்பன்பட்டி கிராமத்தில் அந்த கம்மாய் 2 கம்மாய் உள்ளது. 2 கம்மாயில் உள்ள நீர் ஆதாரத்தை வைத்துத்தான் இந்த விவசாயம் செய்து வருகிறோம். இந்த கடந்த காலங்களில் இந்த கம்மாயில் கோயில்பட்டி மக்கள் இளைஞர்களும் வணிகர்களும் இளைஞர்களும் இந்த கம்மாயில் குளிக்க செய்ய இருப்பார்கள். குடிக்கக்கூட கோயில்பட்டிக்கு நீர் ஆதாரமாக இந்த கம்மாய் விளங்குகிறது. தற்போது இந்த கம்மாயில் கோயில்பட்டி நகராட்சி நிர்வாகத்தில் கழிவுநீர் சாக்கடை மருத்துவ கழிவுகள் போன்றவைகள்லாம் நேரடியாக இந்த குளத்தில் கம்மாயில் கலர்ப்பதால் நாங்கள் இந்த 500 ஏக்கர் விவசாய நிலத்திலும் ஒரு போகம் கூட நெல் விளையவில்லை. தற்சமயம் கடந்த காலங்களில் 3 போகம் நெல் விளைந்தது, ஒரு போகம் கத்தரிக்காய் போன்ற காய்கறிகளும் விளைந்தது. தற்சமயம் அனைத்துமே எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆடு மாடுகள் கூட இந்த குளத்துக்கு கம்மாயில் குளிக்கிறதுக்கு யோசிக்குது. தண்ணி குடிக்காது உள்ள எந்த தேவைக்குமே ஆடு மாடுகள் கூட இந்த கம்மாய்க்கு போறதில்லை. திருப்பத்தூர் அருகே வெங்கல்லாபுரம் பகுதியில் திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் வரதட்சணை கொடுமையால் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரின் மகள் மீனாட்சி என்பவரும், திருப்பத்தூர் அடுத்த வெங்கல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் விஜய் ஆகிய இருவரும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பினும் இருவீட்டார் சம்மதத்துடன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த நிலையில் விஜயின் குடும்பத்தார் மீனாட்சிக்கு பெற்றோர்கள் கொடுத்த வரதட்சணை போதுமானதாக இல்லாததால் மீண்டும் வரதட்சணை கேட்டு மீனாட்சியை அடிப்பது மற்றும் தகாத வார்த்தைகளால் திட்டி துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயின் தம்பி விக்கி என்பவர் சித்தூர் பகுதியில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த மீனாட்சியின் தந்தையிடம் மீனாட்சி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீனாட்சியின் தந்தை தன் மகளை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் கணவர் விஜய் மீது புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே கார் மற்றும் கால்நடைகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்ற லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் அருகே லாரி ஒன்று சாலையோரம் ஒதுங்கி நின்ற கால்நடைகள் மற்றும் கார் மீது மோதி விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் அதிவேகத்தில் சென்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர்.
பின்னர் லாரி ஓட்டுநரை இறக்கி பார்த்தபோது அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருந்தது தெரியவந்ததை அடுத்து பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை அருகில் இருந்த செங்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் லாரியை இயக்கிய மதுபோதை ஆசாமி குப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே பூட்டிய வீட்டில் 2 நாட்களாக மயங்கி கிடந்த மூதாட்டியை காவல்துறையினர் மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி மற்றும் இவரது மனைவி வடிவம்பாள் இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி இறந்துவிட்ட நிலையில் வடிவாம்பாள் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரது மகள்கள் தாயார் வடிவாம்பாளை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவர் போன் எடுக்காததால் சந்தேகம் அடைந்து அவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து குடியாத்தம் நகர போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று வடிவாம்பாள் வீட்டு உள்பக்க கதவு பூட்டியிருந்த நிலையில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வடிவாம்பாள் 2 நாட்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்து லேசான காயம் ஏற்பட்டு நகர முடியாமல் இருந்துள்ளார். உடனடியாக அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போதைய பிரதிநிதிகளின் பதவி முழுமையாக நிறைவடைந்த பின்னர் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து திண்டல் நகர கூட்டுறவு சிக்கன கடன் சங்கத்தில் மகளிர் குழுவினருக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பில் கடன் உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் மேயர் நாகநத்திரம் சுப்பிரமணியன், துணை மேயர் செல்வராஜ், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் டாக்டர் என் சுப்பையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், கூட்டுறவு வங்கி சென்ட்ரல் வங்கியின் கீழ் கொண்டுவர ஒன்றிய அரசு முயற்சி செய்து வருவதாகவும் இதற்கு மாநில அரசு ஆட்சேபனை தெரிவித்துள்ளது என பேசினார். இப்படி பல்வேறு விழாக்களை நடத்தி கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகளை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த 71வது கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்ற பல்வேறு கூட்டுறவுத்துறை தொடர்பான நிறுவனங்களிலே நானும் நம்முடைய பதிவாளர் அவர்களும் நம்முடைய மாநகர மேயர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து அதை பார்வையிட்டோம். குடியாத்தம் அருகே ஏரியில் அழுகிய முட்டைகள் மற்றும் மாட்டிறைச்சி கழிவுகள் கொட்டி செல்வதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் ஏரியில் சில நாட்களாக மர்ம நபர்கள் அழுகிய முட்டைகள், மாட்டிறைச்சி கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டி செல்வதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமின்றி அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொதுப்பணித்துறையினர் இதை செய்து வரும் மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் கல்லூரி பேருந்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை அருகே உள்ள கேளம்பாக்கத்தில் இருந்து மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் கல்லூரி பேருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சோழிங்கநல்லூர் குமரன் சிக்னல் அருகே சாலை விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் மீது கல்லூரி பேருந்தின் முன்பகுதி மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த இருவரும் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான முருகன் மற்றும் 48 வயதான நாகராஜ் என்பதும் இவர்கள் டெய்லர் வேலை செய்து வருவதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குளம் போல் தேங்கியிருக்கும் கழிவுநீரை சுத்தப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் டெங்கு உள்ளிட்ட நோய் பரவும் அபாயம் நிலவி வருவதாக மனு கொடுக்க வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக கொடுக்க சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் கொசுக்கடி மற்றும் கழிவுநீர் துர்நாற்றத்தால் அவதிப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தின் அவல நிலையை மாற்றி உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை அருகே மினி சரக்கு வேனில் சாமி தரிசனம் செய்ய கோவிலுக்கு சென்றபோது வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 26 நபர்கள் காயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராம பகுதியைச் சேர்ந்த 26 நபர்கள் திருப்பார் கடல் பகுதியில் உள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக மினி சரக்கு வேனில் சென்றபோது வளவனூர் பகுதி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 26 நபர்களும் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாடுகளை தாக்க தங்களுக்கு உரிமை உள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் விளாடிமிர் புதின் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஹைபர்சானிக் நடுத்தர தூர ஏவுகணை அணு ஆயுதம் இன்றி உக்ரைனில் உள்ள புகழ்வாய்ந்த தொழிற்சாலைகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளில் தயாரான ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா தாக்கப்பட்டுள்ளதற்கு இது பதிலடி என்றும் அந்நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி ரஷ்யாவுக்கு முகாந்திரம் உள்ளதாகவும் புடின் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 25ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். 16 மசோதாக்கள் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு திட்டம். வளர்ச்சியின் பாதையில் செல்ல ஜனநாயகத்தையும் மனித நேயத்தையும் முதன்மையாக கொண்டு பயணிக்க வேண்டும். பிரதமர் மோடி பேச்சு. நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வானிலை மையம் எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியில் சேர்க்கப்பட்ட 40 லட்சம் போலி கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் நீக்கம். அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. கொத்தடிமை தொழிலாளர்கள் கடத்தப்படுவதை தடுக்க ஒன்றிய அரசு திட்டம் வகுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச சட்டத்தை பின்பற்றினால் மட்டுமே உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.